இன்னைக்கு இந்த வீடியோ சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா 88 பார்ட் 3 கேமில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. இன்றைக்கி ஒரு செம்ம கேம் பிளே இருக்க போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதேமாதிரி அந்த 8 கால் பூச்சி இருக்குல்ல அதுவும், அப்புறம் அந்த மூளை குழம்பு போட பையன் இருப்பால அது அந்த மான்ஸ்டரு அதுவும் வரப்போதே வாங்க வீடுகளை போகலாம். ஓகே, ஸோ இப்போ கொடுப்போம் தேர்ட் சாப்டர் தானே. என்னங்க வண்டி ஓட்ட விட்டானுங்க. ஏ பனி வருது பனி வருது ஒதுங்கி போடா. ஐயோ நான் ஏன் ஒதுங்கணும், நீ ஒதுங்கி போட. அந்த கல் வந்துடுது. டேய் அவனு சொல்லவே இல்லை, கல் ஒழுங்கு மாதிரியே ஓடிடு. ஓகே என்னங்க இது இப்படி போகுது. டேய் என்னடா இது வண்டி ஓட்டு விட்டீங்க. கீழே ஊந்துருப்பேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. டேய் என்னங்க நடுவில் ஓட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க. எவன்டாவது உடச்சி விட்டான். இது வேறு அப்பப்போ கல் வருது சரியாக இஷ்டப்படுச்சு கஷ்டப்படுத்துது. இப்போ எப்படி போகிறது இப்படி தான். என்னடா இது இப்படி காட்டுறானுங்க. பனி என்னடா இவ்வளோ பெய்யுது. டேய் பொறுமையாக போடா, கீழே ஊந்துட போகிறேன். நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் வேறு. எனக்கு தான் வண்டியை ஓட்ட தெரியாது. நம்மளுக்கு தான் வண்டியை ஓட்ட தெரியாது. ஓகே போடா. டே பொறுமையாடா. போடு இருங்க. டேய் வெடிச்சிட போதுடா வண்டி. இருடா. டே கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக திருப்பு. உன்னோட உள்மூச்சை எடுத்து விட்டு திருப்பு. ஓகே என்னங்க வண்டி மாட்டிக்கிச்சு. வண்டி மாட்டிக்க. எனக்கு வண்டி வேணும். வண்டி விடுங்களா. இன்னொருத்தனை தப்பு பண்ணேன். எங்கள் வண்டி வந்துடுச்சு கரெக்டாக. அது கரெக்டாக யூஸ் பண்ணாது. ஓகே இங்கே இறங்குற மாதிரி ஆப்ஷன் கிடச்சி. இங்கே ஏதோ வீடு மாதிரி இருந்துச்சு, அதுதான் வரலான்னு வந்தேன். என்னதுல அது? இந்த பேப்பர் கடை எப்படி வந்தேன். இது தேவையில்லாத பேப்பர் ஆச்சு. புல்லட்டு கிடச்சிருக்குங்க. ஐயோ நல்ல வேலை இந்த புல்லட்டு. ஓகே எங்கள் சேவ் ஆப்ஷன் இருக்குது, சேவ் பண்ணிடலாம். சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு. ஆமாம் இன்டர்நேஷ்னல் இந்தியன் ப்ரோ பிளேயரா. ஓகே வாங்க இப்போ வண்டி எடுத்து சுருன்னு போவோம். இதாங்க நம்ம காலத்து இந்த பனி பிரதேசம் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் இதாங்க புல்லட் பைக்கு. போடா நிஞ்சா கவாக்கியா அந்த பைக் பேர். என்னமோ ஒன்று கேட்டியமோ என்னமோ ஒன்று எத்தனை ஓட்டுறா. கீழே ஊந்துராதுரா. ஆனால் கீழே மட்டும் ஊந்துராதுரா, பொறுமையாக போடா. ஓகே நைஸ். நான் ஒரு பெஸ்ட் ரைடருன்றது நிரூபிக்கிறேங்க. எல்லா கேம்லேயும் நான் இது தான் நிரூபிக்கிறேன். ஆனால் நம்ம போட்டில் ஒன்று கூட நம்ம வண்டியே ஓட்டுறதில்லை. சரி விடுங்க. ஸோ இப்போ போவோம். எவ்வளோ தூரம்டா போவோம். இது என்னதுடா கட்சின்னு பிரிட்ஜு மேலே ஏறி வடஞ்சி ஊந்துச்சு. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ் நம்ம முன்னாடி போகல. இப்போ எப்படி போகிறது? அது வேறு ஒஞ்சிச்சு. ஃபைண்ட் அ வே டு ஓவர் கம் த பிளாக் ஏஜ். எப்படி நான் போய் தொலைவேன் நான். ஐயோ எங்கே உடஞ்சிருச்சுங்க. இப்போ நான் எப்படி போகிறது? ஐயோ ஓகே என்னங்க பனி இவ்வளோ பெய்யுது. எவன்டாவன் அம்மா. டேய் வாழைக்கா மூக்கா, நீ ஏன்டா இங்கே வந்த சம்மந்தமே இல்லாமல். இவனுங்க என்னங்க பண்ணுறாங்க இங்கே. இந்த 8 கால் பூச்சி வேறு அடிக்குது. போன பாட்டில் பழி வாங்கன்னு சொல்லிச்சு ஒன்றுத்தையும் காணும். இருறா மண்டையை சொட்டை மண்டையை வச்சுன்னு கொண்டாரு. இருறா எப்பா சாமி அடித்து தூக்கி போட்டுருவோம் போல. இவன் என்னங்க இவன் மண்டை இப்படி இருக்குது. இவன் இப்போ வினோதமாக இருக்காங்க. இவன் ஒரு மாதிரி மனுஷன் மான்ஸ்டரு பாம்பு எல்லாம் கலந்து வச்ச மாதிரி இருக்கான். ஓகே எதுக்குடா கட் பண்ணணும் தானே பார்க்குறீங்க. கிளிச்சாகி அந்த இடத்துல மாட்டிக்கினேன். ஐயோ அது வெளியே வரத்துக்கு நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். போடுறான். ஓகே என்னடா கொச்சுன்னு வந்துனே இருக்கீங்க. இப்போ பாருங்கள் வண்டி எடுத்து மோதுறான். கொஞ்ச நேரம் நான் வண்டி உள்ள போகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் மாத்திரம் பாருங்கள். வாங்கினால வண்டி முன்னாடி நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது கீழே ஷார்ப்பாக இருக்கும். தானே போவோம். இருங்க வருதுங்க. எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிடுவோம். போடு அங்கே ஒன்று போது வேறு அதே விட்றாத. போடு. வழி காணும் அதோ இருக்குது. வழி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயா தொலைஞ்சு போயிட்டோன்னா இங்கே வேறு பக்கத்தில் போலீஸ் கூட இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா போங்கடா பொறுமையாக போடா பொறுமையாக. ஆடா பாவிங்களா. ஐயோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் போனோன்னா 2 ஆடு பார்க்கணும். கன்ஃபார்ம் 2 ஆடு பார்க்கணும். ஏன்னா அது ஃப்ரீயாக ஆட விட்றதே பெரிய விஷயம். அது ஒரு காசு கேம். இது எப்படி ஆடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை எப்படி ஃப்ரீ ஆடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ஆடணும். சரி விடுங்க அது விடுங்க. ஐயோ இதுக்கு தேவையில்லாத நம்மளுக்கு போயிடுச்சு. சாரி கெஸ் ஏதாவது காமெடி பசி தான் மன்னிச்சுக்கோங்க. ஓகே இது எப்படி ஆடுறதுன்னா ஜஸ்ட்டு ஆடு நெட்டு இன்டர்நெட் மட்டும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்படியே வந்துடும். இப்போ இது உள்ளே போக முடியுமா?
என்னமோ இன்ஜின் என்னமோ கேட்குறானே, இன்ஜின் தானே என்னமோ கேட்குறான். இவனுங்க எங்கே பார்த்தாலுங்கிறானுங்களே. டே எனக்கு இந்த 8 கால் பூச்சி கூட பார்த்தா இதுவாக இல்லைங்க. அவன் வரான் பார்த்தீங்களா, ஒருத்தன் ஹைட்டு அப்படியே 70 வயசு கிழவன் நடக்கிற மாதிரி நந்துனாரல்ல, பொறுமையாக நந்துடும். அது பாருங்க எப்படி நடக்கிறான் பாருங்க கிழவன் நாட்டம். ஆனால் அவனுக்கு கண்டி நம்ம பார்த்துட்டே வச்சுக்கோங்க, உசைன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஓடுவான் அவன். டே இருறா ஏன்னா அவன் பாக்ஸிங் சாம்பியனாக இருப்பான் போல். டே என்னடா இவன் இவ்வளோ வேகமாக வரான். இது வேறு குட்டி குட்டியாக வந்து சாவடிக்குது என்ன. இருடா எப்பா. ஐயோ இதுக்கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே. ஓகே போடா, இன்னொரு வாட்டி வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உன்னை. இது ஏன்டா இப்படி கொத்துறீங்க தேவையில்லாமல். ஸோ உள்ள போடா, சீக்கிரம் உள்ள போடா. ஓகே இதில் என்ன இருக்குது பண்ணி மெடிக்கிட். யாரா அவன்? இவன் என்னங்க பாக்ஸிங்லாம் பண்ணுறான். ஏம்மா நான் வெளியே ஓடிடுறேன்டா இருடி. டேய் இவன் என்னடா இவன் பாக்ஸிங் எங்கே பாருங்களா, பாக்ஸிங் சாம்பியனாடா நீ. ஒரு இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நீ வின் பண்ணியிருக்கியாடா. ஐயோ சரி ஒன்று அதை போட்டு தள்ளிட்டு உள்ள போவோம். டேய் இன்னொரு வாட்டி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டு வச்சு போடுவேன். சைலண்ட்டாக இருக்கேன். ஓகே இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. புல்லட் மட்டும் இருக்குடா. புல்லட் ரொம்ப முக்கியம்டா. டே இவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கே பாதி புல்லட் மேலே காலி ஆயிடுது. ஓகே இப்போ போவோம். இது என்னது, என்னடா இது வித்தியாசமாக விசில் அடிக்கணும். இரு கண்ணால் ஒன்று அடிக்கிறேன். இரு விசில் அடிக்கணுமா? வா இங்கே வா. இப்போ சொல்லு, பூச்சி பேரை கேட்டால் விசில் அடிக்கணுமா? உனக்கு எவன்டா விசில் அடிப்பான்? உன்னை பார்த்தா கல்லாலே அடிப்பாங்க. உன்னை பார்த்தா விசில் அடின்னு சொல்ல மாட்டாங்க, கல்லால் அடி அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஐயோ இந்த பூச்சி குட்டி தம்மா துண்டு இருந்துக்குன்னு என்னென்னமோ வளருதுங்க இஷ்டத்தையும். சரி போடா. என்னதுடா கீ காடா. டேய் வர வழியில் எது மாதிரி நான் பார்த்துட்டு தானே வந்தேன், ஏன்டா இப்படி பண்ணி விடுறீங்க? இருங்க அங்கே ஒரு டோர் இருக்குது, அது வழி அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். ஓகே நைஸ். டடன் ஐயோ ஏங்க இது யார் தெரியுமா? இவன் வந்து இவன் என் ஃப்ரெண்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு பேரே மறந்துட்டேன்னு. ஏங்க இவன் பேர் தாங்க முனுசாமி. முனுசாமி எவன்டா உன்னை அடிச்சு போட்டது? எவன்டா அது? எனக்கு தெரிஞ்ச அந்த புடலங்க வாய் வச்சுட்டு ஒருத்தர் வருவான், நீ அவன் தான் நினைக்கிறேன். யாருங்க இது? யாரா இவன்? ஓகே ஏங்க இது அவங்க அப்பா வாங்க. ஆக்சுவலி இவங்க அப்பாவை தேடி தான் இங்கே வந்திருப்பான். இது உங்க அப்பாமா? அடப்பாவி என்னடா இவங்க அப்பா ஜாலியாக சுற்றிங்கிறாருங்க. ஆனால் பூச்சிங்க எதுவுமே பண்ணலையே. என்னடா போகுது ஸ்டோரி வித்தியாசமாக போதேடா. எப்படி அவனை அடிக்காமல் போகுதுங்க? எனக்கு அது டவுட் இருக்குங்க. அதை போய் டேரெக்டாக நம்ம அப்பா கிட்ட கேட்போம். இப்போ வந்து ஒரு இது என்னது இது ரைஃபிள் இப்போ இல்லாமல் ஓகே ஃப்ளாஷ் லைட் கிடச்சிச்சுங்க. அவங்க போகிறதுக்கு ஃப்ளாஷ் லைட் கேட்டாருங்களா, கிடச்சிச்சு. ஓகே இப்போ அட என்னங்க இவன் ஏதோ பெருசாக டானா இருப்பான்னு பார்த்தா 60 வயசு கிழவன் நாட்டம் பேசுகிறான். ஏய் மண்டையில் போடுறான் அவனு. என்ன நீ லூஸு மாரி பேசின்னு இருக்க? இது பூச்சியா? ஐ மீன் என் பூச்சி மேலே கை வைக்கிறியா? இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுற, நீ ஏன் அங்கே படுத்து கிடக்குற? எப்படா உன்னை பூச்சி அடிக்கும்? ஐயோ இவன் பேசுறதுலாம் பார்த்தா சிரிப்பாக வருது. இன்னொரு வாட்டி வந்தேன்னு வச்சுக்கோ, வாயிலே போட்டுருவோம். புல்லட் எடுத்து வாயில் போட்டு, இல்லை கிரன் எடுத்து வாயில் போட்டு ஆன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோ, ஆன் பண்ணிட்டு வாயில் போட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே டொம்முன்னு வச்சிடும் அப்படியே வாயெல்லாம். ஐயோ ஆனால் இவன் இப்போ ஒரே சிரிப்புங்க. பேசுகிறதும் 60 வயசு கிழமை மாதிரி இருக்குது, நடக்கிறதும் 60 வயசு கிழமை மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உசைன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஓடி வரான். ஓகே இப்போ வந்து போவோம். நைஸ். இப்போ ஏதாவது இங்கே இருக்கா? ஐயோ இந்த சொட்டை மண்டியிலே முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏங்க எல்லாருக்கும் இப்போ நான் அதுக்கு பூச்சின்னு வச்சேன்னா, அந்த 8 கால் பூச்சி மாதிரி இருந்துச்சு, அது பூச்சின்னு பேர் வச்சேன்னா, இப்போ இந்த மண்டை எனக்கு என்ன பேர் வைக்கிறது? இவனுக்கு என்னடா பேர் வச்சு தொலைகிறது நான்? இருங்க முதல்ல நம்ம கீழே போவோம். ஏங்க எனக்கு ஒரு ஐடியா, இவனுக்கு ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர்னா உக்கிர பாண்டின்னு வச்சிடலாமா? இல்லை வேணாம் மொட்டை பாண்டி. ஓகே நல்ல. ஐயோ எங்க ஆடு பார்த்துட்டு வந்தேன். ஏங்க வந்தவொடனே மொட்டை பாண்டி நம்மளை அடிக்க வந்துட்டான். மொட்டை பாண்டி. ஓகே இப்போ வந்து எப்படியே தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டேன். சேவ் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஓகே இதோட அந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அடுத்து இந்த சீரீஸ் முடிச்சுட்டு என்ன கேம் போடலான்றதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் தட்டி விடு நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாளைக்கு வந்து பார்ட் 4 போடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பை.